சரி, ராமாயணம் சொன்ன உடனே அவ்வளவு உன்னிப்பா அதை கவனிச்சீங்களே, அந்த பேச்சை கேக்குறீங்க. ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு ராமாயணம் தெரியுமா? நல்லா. ராமாயணத்துல மிகச்சிறந்த அயோத்தி என்ற மிகப்பெரிய நாடை ஆட்சி செய்தவர் தசரதன். அன்றைக்கு கையை கொடுத்த வாக்கின்படி கையை போய் கேட்கறா, தான் பிள்ளை நாடாளனு ராம காட்டுக்கு போகணும்னு சொல்லி காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. பெரிய மேட்டர். காட்டுக்கு சென்றார்களா? எப்படி போனாங்க காட்டுக்கு? மரவுரி தெரித்து. ஆமா ஆமா. மரவுரினா துறவி போல ஒரு எவ்வளவு ஆடை அணிகலன்கள் ஆடம்பரத்தை ஜொலித்தவனு எப்படி போறாரு? சாதாரண ஒரு துறவி போல, சாதாரண ஒரு குடிமக்கள் போல போறாரு. போனாங்கல்ல, யார் யார் போனது? ராமே, லட்சுமணே, சீதை. யார போக சொன்னாங்க? போக சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா, அதான் பெரிய வேடிக்கை. கையை சொல்றா, ராமா நீ காடாள வேண்டும், என் மகன் பரதன் நாடாள வேண்டும்ங்கிறா. அப்பதான் என் மகன் பரதங்கும் போது அப்ப நம்ம அம்மா கைகை இல்லையா? அப்பதான் தெரியுது பாருங்க, கோசலை தான் தாய்ங்கிறது முன்னாடியே தெரியல. அவ்வளவு பாசமா வளர்த்திருக்காங்க. அதான் சொல்றான். கைகை சொல்றா, பூலி வெங்காணி நெண்ணில் புண்ணிய துறைகளாடி நீ போய் தாளிரும் சிறைகள் தாங்கி 7 ஆண்டில் வாவென்று இயம்பெண் அரசன் என்றான் அப்படின்னா. அப்ப 7 14 வருஷம் நீ காடாளனும்டா, என் மகன் பரதன் நாடாளும்டான்னு சொன்னோன்னு அப்ப சொல்றான், ஐயம்பின்னு அரசன் என்றான். அரசன் சொன்னா நீ ஏன் சொல்ற? நீ சொன்னா போக மாட்டேனாமா? போறேன் அப்படின்னு மரவுரி தரித்து கிளம்பினா. எனக்கு அதுல என்ன பெரிய வேதனை? என்ன வேதனை? அவன் போனது நியாயம். சீதை என்ன கூப்பிடா? எனக்கு பிரச்சனையா அது. அப்படி இல்லைங்க, மாமனா மாமியா கஞ்சி ஆக்கி வச்சுட்டு அவரோட பேசாம இருக்க. அப்படி அப்படி இல்ல. அதாவது அங்கே மற்றவர்கள் எல்லாம் இருந்தார்கள் இல்லையா? பரதன் இருந்தாரு, சத்ருகன் இருந்தாரு, இவர்கள் எல்லாம் இருந்தாரு. விஷயம் என்னன்னா, ராமன் செல்வ செழிப்பா வளர்ந்தார். சீதை மட்டும் அப்படி இல்ல, ஜனகருடைய பிள்ளை. மிதிலையிலே ஒரு இளவரசி மிக எவ்வளவு செல்வ செழிப்பா வளர்ந்துருப்பா. அயோத்தியில ராமனை திருமணம் செய்து நாம அப்படித்தான் வாழ போறோம் அப்படின்னு நினைச்சவ, காட்டுக்கு போகணும்னு புருஷனை சொன்ன உடனே என் புருஷன் எங்க இருக்கிறாரோ அதான் எனக்கு அயோத்தின்னு ஒரு மனைவி கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நியாயம். கணவன் எடுக்கும் இடமே மனைவிக்கு சொர்க்கம். ஆமா சரி, அதாவது போனது காட்டுல போனாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, என் புருஷன் கூட தான் நான் இருப்பேன்னு போனால ஏத்துக்கலாம். ஆமா, புருஷன் கூட போறதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. இல்ல இல்ல, அடுத்த ஆளோட போனா தான் தப்பு. பொதுவா சொல்ல வரேன். சரி சரி, புருஷன் கூட போறது தப்புல நியாயம். எனக்கு என்ன குழப்பமே, லட்சுமணன் என்ன முன்னாடி போறேன், அண்ணன் முண்டாட்டி அங்க போய் நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்பாங்கல்ல. இவன் என்ன நினைக்கிறான், நம்மளை விட்டுட்டு அண்ணன் முன்னாடி காட்டுக்குள்ள போய் சந்தோஷமா இருந்துருவாங்களா என்னமோ, இவங்களை ஒன்னா இருக்க விடப்படாதுன்னு 14 வருஷம் தூங்காம சாப்பிடாம அவங்களையே குருன்னு பாத்துக்கிட்டு என்ன பழக்கம் அவனுக்கு? நாராயணன் நாராயணன் அப்படி இல்லைங்க. முதல்ல பிறக்கும் பொழுது இந்த இங்க கலைக்கொடு முயற்சி வந்தார்ல, உத்தரகாமஸ்தி யாகம் எடுத்து குழந்தை பிறந்தது. 4 குழந்தையும் 4 தொட்டில்களை போட்டு வச்சிருந்தாங்களாம். 4 தொட்டில போட்டு வச்சிருந்தாங்க. இந்த 4 தொட்டிலே கிடந்த குழந்தைகள் 3 பேர் அழுகாமல் இருந்தார்கள். நடுவுல 3வது ஒரு குழந்தை இருந்தான்ல, அவன் மட்டும் பயங்கரமா அழுகிறான். ஏன்டா அழுகிறான்னு சொல்லி வைத்தியர்லாம் கூட்டு பார்த்தா உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் அழுகை நிறுத்தல.